நபிகளார் கட்டளையிட்ட 10 செயல்களை காண்போம். நஃபில் தொழுகைகளை உங்கள் இல்லத்திலேயே அதிகமாக தொழுது வாருங்கள். அதனால் வறுமை நீங்கி செழிப்பை உண்டாக்கும். நித்திய நோயாளி அல்லாஹ்வின் விருந்தாளி. அவருக்கு 70 ஷஹீதுகளின் நன்மைகளை இறைவன் வழங்குவான். உங்களிடத்தில் என்னை பற்றிய மன்னரையில் முதல் கேள்வி உண்டு. எனவே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் இரவில் அதிகமாக தூங்காதீர்கள். ஏனென்றால் அதிகமாக தூங்கினால் கியாமத் நாளில் ஏழையாக எழுப்பப்படுவீர்கள். நான் வானுலகம் சென்றபோது ஒரு கூட்டத்தாரை கண்டேன். அவர்களுடைய வயிறுகள் பாம்புகள் குவிந்த இல்லங்களாய் இருந்தன. வயிற்றினுள் இருக்கும் பாம்புகள் வெளியிலிருந்து பார்ப்பவருக்கு கண்ணாடி கூண்டு போன்று காட்சியளிக்கும். இது குறித்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டபோது, இவர்கள் வட்டி வாங்கி வாழ்க்கை நடத்தியவர்கள் என்று ஜிப்ராயில் கூறினார்கள் என நபிகளார் கூறினார்கள். பாவம் செய்து கொண்டே பாவ மன்னிப்பு கேட்பவன் அல்லாஹ்வை கேலி செய்பவன் ஆவான். வளவளப்பாக பேசுபவனையும் பசுவை போன்று தன் நாவை இயக்குபவனையும் அல்லாஹ் வெறுக்கின்றான். நபிமார்களின் நடைமுறைகளில் 4 காணலாம். 1 வெட்கம், நறுமணம் பூசுதல், மிஸ்வாக் பல் துலக்கல், திருமணம் செய்தல். மற்றவர்கள் தன்னை புகழ்வதற்காக குர்ஆன் ஓதுபவன், மற்றவர் தன்னை வீரன் என்று புகழ்வதற்காக புனித போருக்கு செல்பவன், மற்றவர் தன்னை கொடைவள்ளல் என்று புகழ்வதற்காக தர்மம் செய்பவன். இம்மூன்று வகையினரும் முதலில் நரகத்தை அடைவார்கள். தொழுகையாளிகளுக்கு வானவர்களின் பாதுகாவல் இருக்கின்றது, மற்றவர்களுக்கு இல்லை.